ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 25 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணி மனோஜ் வந்தோடனே விஜயா போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்புறமா அண்ணாமலை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இவனு எவ்வளவு வேலை பார்த்துட்டு வந்திருக்கான், எல்லாருக்கும் இவன் மேல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்னோடனே இப்போ முத்து வர்றாரு. அப்புறமா மீனாவை கூப்பிட்டு அதை போய் கீழே போட்டு வர சொல்றாங்க. அப்போனே மீனா என்ன முத்து என்ன சொன்னா, அதை அவன் தலையிலே தட்டிடு, அப்பதான் அவனுக்கு பிடிச்ச பீடெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறமா நீங்க நியாயப்படி பார்த்தா அப்பாவுக்கு தான் சுத்தி வைக்கணும், அவர் தான் 3 பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு மனோஜ். டேய் ரவி, தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னோடனே, நீ வந்து குடிச்சிட்டு வந்து உட்கார வேண்டியதானே, ரொம்ப டயர்டா இருக்குடானோடனே அப்புறமா ரவி கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாரு. அதை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அண்ணாமலை பார்த்துட்டு, ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கே இப்படி வந்து உட்காந்துருக்கேடா அப்படின்னாங்கன்னா அப்படின்னு சொன்னோடனே இப்போ விஜய் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன, நீங்க போய் ஜம்முன்னு ட்ரெயின்ல போய் உட்காந்து இந்த மாதிரி ரயில் இன்ஜின்ல போய் உட்காந்து ஓட்டுவீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என் பையன் அப்படியா அப்படின்னோடனே, இப்படியானோடனே பேசி பேசி வாயெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னோடனே இப்போ முத்து சும்மா இல்லாம, ஏமா பழகுறல், நீ டெய்லி பேசுறியே, இப்போ உனக்கு வாய் வலிக்காதனோடனே, இல்லை எனக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுனோடனே இப்போ எல்லாருமே ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சா எந்த டயர்டும் தெரியாது அப்படின்னு இப்போ மனோஜ் ரூம்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. ரோகிணி சாப்பிட எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. அப்படியே தூங்கினோடனே அப்புறம் விஜயா சரிம்மா இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. கா அப்போ நைட்டு என்ன ஆகுதுன்னா, முத்து மீனாவும் தானே ரூம்குள்ளே போய் படுக்கணும். அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, விடுங்கங்க அவங்க தான் தூங்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே, அப்படிலாம் விட முடியாது, அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஓடி போய் முத்து கதவு தட்டினோடனே இப்போ ரோகிணி வராங்க. வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராவே பேசுகிறாங்க. அவனை வெளியில வர சொல்லலாம். அதான் அவர் தூங்கிட்டார்ல டயர்டுல. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னோடனே இப்போ முத்து சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் காலையில சவாரிக்கு போக வேண்டாம், அவனை வெளியில டேய் வெளியில வரியா இல்லையா அப்படி சொல்லி முத்து கத்துறாரு. இப்போ ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, வேணா ஒண்ணு பண்ண, நீங்க போய் அவர் கூட உள்ள படுத்துக்கோங்க, நான் போய் மீனா கூட வெளியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா முத்து அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம், டேய் வெளியில வாடான்னு சொல்லி கத்தும்போது மறுபடியும் அண்ணாமலையும் விஜயாவும் சத்தம் கேட்டு வெளியில வராங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நாங்க வெளியில படுத்துக்கிறோம், நீ போய் உள்ள படுனோடனே முத்து எப்போ மாதிரி மாடிக்கு போயிடுறாரு. அப்புறமா முத்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, நம்மள எல்லாரும் விட்டு கொடுத்து போறனால இப்படி நினைக்கிறாங்க, அவன் வேணும்னே தான் பண்றானோடனே இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என் கூட இருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. காலையில எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. மனோஜ் எந்திரிக்கவே இல்லை. விஜயா போய் சின்ன குழந்தை எழுப்புற மாதிரி போய் எழுப்புறாங்க. அதுக்கு அண்ணாமலை திட்டுறாரு, இவ்வளவு பெருசா பெரிய பையன் ஆன பிறகு அவனுக்கு பொறுப்பு இருக்கா பாரு, அவங்க அப்பா காசு கொடுத்துருக்காரு, அந்த காசை வச்சு கூட அவனுக்கு தொழில் பண்ண தெரியுது அப்படி சொல்லி திட்டுறாரு. மனோஜை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அவரு கீழே விழுறாரு, அப்படி தூங்குறாரு. எல்லாருமா பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீ நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, முத்து வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராரு. அப்போ அவங்க டெலிவர் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி வந்து நிக்குது. சென்ட்ரலைஸ்ட் ஏசியோட வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க சார், ஃப்ரம் அட்ரஸ் வாசுதேவன் போட்டிருக்கனோடனே இப்போ முத்து என்ன பண்றாருன்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ருதியோட அம்மா தான் அனுப்பி வச்சிருக்காங்க, எங்க பொண்ணு அங்க இருக்கால, அவளுக்காக தான் அனுப்பி வச்சிருக்கனோடனே இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி அடுத்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து வயிறு எரியும்ல, அப்போ உங்க புருஷன் அது கீழே இருக்க சொல்லுங்க, எங்களுக்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.